ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் வென்றால் என்ன ஆகும் தெரியுமா? சட்டம் சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்தியாவில் ஒருவருக்கு அதிகபட்சம் 2 தொகுதியில் போட்டியிட அனுமதி உள்ளது. ஆனால் இரண்டிலும் வெற்றி அடைந்தால் என்ன ஆகும்? 14 நாட்களுக்குள் அவர் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். மற்ற தொகுதி காலியாகும். அதற்காக பை எலெக்ஷன் நடத்தப்படும். ஒரு பை எலெக்ஷன் நடத்துவதற்கு 20 கோடி முதல் 100 கோடி வரை செலவாகலாம். அது தொகுதியின் அளவை பொறுத்து மாறும். யாருக்காக செலவாகிறது? நமது வரிப்பணம். சில நேரங்களில் கேண்டிடேட் 2 தொகுதியிலும் நிற்கிறார்கள். அதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. ஒரு தொகுதியில் தோல்வி அடைந்தால் இன்னொரு தொகுதி பாதுகாப்பாக இருக்கும், அல்லது அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதியில் ஏற்படும் நம்பிக்கை. சில நேரங்களில் கட்சியே இவற்றினை சொல்லும், நீங்கள் 2 தொகுதியிலும் நின்றால் உங்களது பெயருக்காகவே வாக்கு வரும் என்று. ஆனால் இதற்கான விலை என்ன தெரியுமா? பை எலெக்ஷன் மூலம் மக்களின் பணம் செலவாகும். அதாவது நமது வரிப்பணம் தான் செலவாகும். அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது இந்த தகவல்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கேண்டிடேட் 2 தொகுதிகளில் நிற்கும் பொழுது ஒரு இடத்தை விட்டு செல்லும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த முடிவு யாருக்காக? மக்களின் நலனுக்காக இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டுமா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல்களுக்கு தமிழ் தலைவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.